Hello friends, this is Pranav from GV Computers. ரெகுலரா நம்ம சேனல்ல வர மாதிரி இன்னைக்கு ஒரு பிசி பில்ட் தாங்க பண்ண போறோம். இந்த பில்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேமருக்கு தாங்க. ஒரு கேமர் வந்து 90,000 பட்ஜெட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு 24 inches கேமிங் மானிட்டர் போட்டு சூப்பரா ஸ்பெக் ரெடி பண்ணுவோம். ஆனா இவருக்கு வந்து 24 inches வேணாம், எனக்கு 32 inches மானிட்டர் தான் வேணும், அது சூப்பரான கேமிங் மானிட்டர் தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நின்னாருங்க. ஆனா 90,000ல 32 inchஸும் வச்சு ஸ்பெக்ஸும் ரெடி பண்ணோம்னா அங்கங்க கொஞ்சம் குறைஞ்சி அங்கங்க கொஞ்சம் ஏற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லா வேலைகளும் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ்ன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சார் இப்படியே மசமசம் நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். வாங்க நிறைய பேசாம என்ன காம்பனன்ட்ஸ்னு பார்த்துடலாம். போமா அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நம்ம ப்ராசர் தான் பார்க்க போறோம். கேமிங்னாலே நம்மளுக்கு இருக்கவே இருக்குங்க AMD ப்ராசர். என்ன ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 5. இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஸோ AMDல என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 5 5600X ப்ராசர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 6 cores and 12 threads இருக்குது, 35 MB கேஷ் மெமரி இருக்குது, அண்ட் பேசிக் கிளாக் ஸ்பீட் வந்து 3.1 GHz. இந்த வேகம் பத்தாது. அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் வந்து 4.6 GHz இருக்குங்க. ஸோ ஒரு 90,000ல மிட் லெவல் ப்ராசர் யூஸ் பண்ணோம்னா இது வந்து சூப்பராக இருக்கும். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 நின்றீங்க. தாயில் இல்லாமல் நான் இல்லை. இப்போ மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வைஃபை போர்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் மஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா B550 Pro VDH வைஃபைங்க, அதுவும் MSIல யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நார்மலாக வர மாதிரி 4 RAM ஸ்லாட் வந்துருது, கிராஃபிக்ஸ் ஸ்லாட் 2 M.2 ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்துருதுங்க. ஸோ ஒரு மிட் லெவல் கேமிங்க்கு வந்து இந்த போர்டு நல்லாவே இருக்குங்க, அதனால தான் இது சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். தூக்குடா. சும்மா சிவனன் போறவங்க என்ன தூக்கி லாக் பண்ணி சுத்துது இந்தாரு ராம் 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 ராம். இப்போ கேமிங் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரேமும் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்ங்க. ஸோ ரேம் வந்து நம்ம 32 GB யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தாடா. ஸோ G-Skillல 32 GB யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டே ராம். ஸோ 16x2 யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் 32 GB அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 3200 MHzல DDR4 ரேம். ஸோ நம்ம ரேமில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, 32 GB மஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல்லாக போட்டுட்டோம். வந்துச்சு கண்ணெடுத்து அப்படியே சுரா சார், பில்டிங் பிளாஸ்ட் சார். திடீர் போது நிறுத்து. இப்ப என்னமோ பீரியடுங்கிற பில்டிங் பிளாஸ்ட்ங்கிற அதெல்லாம் கிராஃபிக்ஸ் லோக்கல் பண்ணிக்கலாம் சார். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரேமும் கிராஃபிக்ஸ் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ங்க. கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சார் நான் கிளம்புறேன். MSIயோட RTX. இவனா மறுபடியும் வந்துட்டானா? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரேமும் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்ங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட RTX 3060 கார்டு தாங்க, Ventus 2X. ஸோ டியூவல் ஃபேனோட வந்துடும். இது 12 GB கார்டு. ஸோ நம்ம கேமிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு மிட் லெவல் கேமிங்க்கு, அதாவது AAA டைட்டில் கேம்ஸ் கூட நம்மளுக்கு வந்து லோ லெவல் செட்டிங்ஸ் வச்சுட்டு நீட் FPS நம்மளுக்கு கிடைக்கும், கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக விளாடலாம். அப்புறம் நார்மல் கேம்ஸ்க்குலாம் வந்து ஒரு 1440p இல்லை 1080p செட்டிங்ஸ்லேயே வந்து நல்ல FPS கிடைக்கும். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. இந்த பில்டுக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஓகே, SSD இருக்கு, ஹார்ட் டிஸ்க் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். ஓகே. ஸோ நம்ம 24 inch மானிட்டர் சொன்னதுக்கு பதிலாக 32 inch கேட்டனால நம்ம ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ ஹார்ட் டிஸ்க்லாம் போடல, ஒன்லி SSD. அப்புறம் ஃபியூச்சரில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 500 GB NVMe SSD போட்டிருக்கோங்க. இது வந்து 4000 MB/s ஸ்பீட் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக OS அண்ட் சில கேம்ஸ்லாம் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 500 GB 500 gigabits. பத்தாதடா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து SMPS அண்ட் கேபினட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன SMPS யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் தான் கூலர் மாஸ்டரோட 550 watts SMPS தாங்க. இது 80+ bronze. இது பேசிக்காக நம்ம ஒரு 3060 கார்டு போடுறதுனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் அவங்க வந்து இன்னொரு லெவல் கார்டு அப்கிரேட் பண்ணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுல வேற எங்கயாச்சும் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு நான் பத்தா வேற யாருப்பா? இப்போ கேபினட் வந்து பேசிக்கான ஒரு கேமிங் கேபினட் தாங்க. ஸோ என்ன கேபினட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 300 மெஷ் கேபினட் தாங்க. இது ஒரு பட்ஜெட் கேபினட், ஆனால் இது வந்து ஒரு பேசிக் லெவல் கேமிங் கேபினட்னு சொல்லலாம். ஏன்னா 3 ஃபேன் ஃப்ரண்ட்டில் வந்துடுது, அண்ட் ரியரில் ஒரு ஃபேன் வந்துடுது. ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும், அண்ட் சைஸும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குங்க. நீட்டா இருக்கேன்.
நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து மானிட்டர் ஒரு 32 இன்ச் மானிட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆமாங்க. அப்படி என்ன மானிட்டர், அப்படி என்ன தான் இந்த மானிட்டரில் இருக்குன்னு சொல்லி டோட்டலாக பார்த்தலாம். இது ஒரு 32 இன்ச்சஸ் மானிட்டருங்க. இது ஒரு கேமிங் மானிட்டர் தான். இதில் வந்து நம்மளுக்கு 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 1 ms ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் ஜிசிங் கெப்பாசிட்டியோட இருக்குங்க. இது வந்து எல்ஜியோட அல்ட்ரா கியர் வேரியன்ட் தான் இந்த மானிட்டர். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மானிட்டர். இந்த மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணும்போதும் பார்த்துடலாம். நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா சுத்தம். இப்போ வந்து இந்த பிசியை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த கேபினெட் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம மானிட்டர் தானே மெயினாக பார்க்கணுன்னு இருந்தோம். எங்கடா மானிட்ரு சரி இருங்க, ஃபஸ்ட்டு இப்போது நீ இங்கே தான் இருக்கியா? மானிட்டர் எடுப்போம். செம்ம வெயிட்டாக இருக்குது. 32 இன்ச்சஸ் மானிட்ரு. இதுதான் வந்து பேஸ் ஸ்டாண்டு. கேட்லாகு, அடாப்டரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது நம்ம மானிட்டர். இந்த நண்டி உருவாத இதில் மவுண்ட் பண்ணணும். மெல்ல மெல்ல. எங்க போனா அந்த விளக்கண்ணே? இதோ வந்துட்டேன். இப்போ இந்த மானிட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து 32 இன்ச்சஸ் சூப்பர் சைஸில் பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் கேம்ஸ் விளாண்டா நிஜமாக செம்மையாக இருக்கும். 165 ஹெர்ட்ஸ் 1 ms ரெஸ்பான்ஸ் டைமோட இந்த மானிட்டர் வந்து சூப்பராக இருக்குங்க. எஸ், இப்போ வந்து இந்த மானிட்டரை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணி முடிச்சாச்சுங்க. சொன்ன மாதிரியே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. 32 இன்ச்சஸ் ஸ்க்ரீனு, 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 1 ms ரெஸ்பான்ஸ் டைம். நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரியே சூப்பர் சைஸில் இருக்குங்க. இது வந்து கேமிங்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பிசியில் வந்து நம்ம Ryzen 5 with 3060 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோங்க. இது வந்து கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். இது வந்து டோட்டல் பில்டோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90,000 rupees வந்திருக்கு. இதுவே வந்து நீங்கள் எடிட்டிங் யூஸ் பண்ணால் கூட பேசிக் எடிட்டிங்க்கு நீட்டாக யூஸ் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோ பேசிக்காக நல்லா யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம ரெண்டரிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ப்ராசஸர் Ryzen 5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே Ryzen 7 போட்டிருந்தோம்னா எடிட்டிங்க்கும் சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ட்ரீம் பிசிஸ் நீங்களும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ரெகுலர் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பாய். நேரம் எங்கே தான் வரீங்க போல. அண்ட் இதோட ப்ளூ பேசிக்காக வந்து இதில் ஏர். ஸோ இந்த ஜி இன்னொரு RTX இருக்கும். ரொம்பவே நல்ல ரேம் இது. அவ்வளோ இல்லை. Ryzen 5 1 ms ரெஸ்பான்ஸ் டைம். நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி வெளிச்சத்தில் இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். I'm not bad. I'm Batman.